ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷியாம்லாஸ் கிச்சன். இந்த விளாக் தீபாவளி டே ஷூட் பண்ணது. இந்த இயர் தீபாவளி ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக முடிஞ்சுது. இந்த இயர் தீபாவளிக்கு நாங்கள் ஊருக்கு போகல, அம்மா அப்பா தான் வந்திருந்தாங்க. ஏர்லி மார்னிங் தான் ரீச் ஆனாங்க. ஸோ காலையில் எழுந்ததும் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் டீ போட்டு கொடுத்துட்டு கிருத்வி குட்டிக்கு பால் ஆற்றி கொடுத்துருந்தேன். கிருத்துக்கு எப்போவுமே நட்ஸ் பவுடர் அண்ட் டேட் சிரப் தான் பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். லாஸ்ட் ஃபியூ டேஸாகவே எனக்கும் கிருத்விக்கும் 2 பேருக்குமே கோல்டு இருக்குது. இன்னுமே அவனுக்கு லைட்டாக இருக்கிறனால ஆஃப் சுகர் மட்டும் தான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பம் இட்லி வித் வடகரை தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தேன். வடகரை செய்கிறதுக்கு கடலைப்பருப்பு 3 மணி நேரம் முன்னாடி ஊற வைக்கணும். நான் அம்மா அப்பா ஏர்லி மார்னிங் ரீச் ஆனாங்கன்னு சொன்னாலே ஒரு 4:30 இருக்கும். நான் அப்போவே ஊற வச்சுட்டேன். ஊற வச்ச கடலைப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்து 3 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு லைட்டாக உப்பு சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, கொரகொரப்பாக தான் இருக்கணும். சைட் பை சைடு இடியாப்பம் செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் இன்றைக்கி டபுள் ஹார்ஸ் பிராண்டோட இடியாப்பம் மிக்ஸ் தான் எடுத்திருந்தேன். இது ப்ரீ மிக்ஸ் தான். இது கூட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு 1 கப் மாவுக்கு 1 கப் ஹாட் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சா போதும். இந்த மாவு ஊற கேப்பில் அரைச்ச கடலைப்பருப்பு மிக்ஸை தவாவில் போட்டு அடை மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக எண்ணெயில் பொரித்து வடை மாதிரியும் பண்ணலாம். நான் இன்றைக்கி தோசை தவாவில் போட்டு அடை மாதிரி தான் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வடகறி ரெசிபிக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துட்டு கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு தக்காளி, உப்பு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு மசாலா பவுடர்லாம் சேர்த்துக்கலாம். மசாலா பவுடருக்கு மல்லித்தூள், மிளகாய் தூள், மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இது வதங்கிட்டு இருக்க கேப்பில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அடையை மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பவுடராக ஆகணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு குறகுறப்பாக இருந்தாவே போதும். நெக்ஸ்ட் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் குக் பண்ணி எடுத்தாவே வடைக்கறி ரெடி ஆகிடும். ஃபைனலாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணால் வடைக்கறி ரெடி. சைடில் இட்லி இடியாப்பம் ரெண்டுமே வெந்துருச்சு. ஸோ அதை ஹாட் பாக்ஸ்க்கு மாற்றி வச்சுட்டு கிச்சன் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் டெய்லி குக் பண்ணி முடித்த உடனே கிச்சனோட கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி வச்சுருவேன். ஸோ இப்படி டெய்லி க்ளீன் பண்ணுறதுனால வீக்லி ஒன்ஸ் டீப் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் மீல் ப்ரிப்பேர் பண்ண கிச்சனுக்குள்ளே வரும்போது கிச்சன் க்ளீனாக இருந்தால் தான் குக் பண்ணோன்னே தோணும். ஸோ அதனால் கையோட க்ளீன் பண்ணி முடிச்சிருவேன். க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த கேப்பில் அம்மா குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. காலையிலேயே மாவு அரைக்கிறதுக்காக அரிசி ஊற வச்சுருந்தேன். ஸோ சாப்பிட்டு முடித்த கையோட அதையும் அரைச்சி வச்சிடலான்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது அம்மா மாவு அரைச்சிட்டு இருந்தால் அரிசி கொடுங்கன்னு சொல்லி வாங்கி சாப்பிடுவேன். இப்போ அதை என் பையன் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கான்.
நம்ம எந்த வேலையும் இல்லாமல் ஃப்ரீயாக தான் இருப்போம். அப்போல்லாம் நம்ம கூட வந்து விளையாட மாட்டாங்க. நம்ம பிஸியாக ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து கொஞ்சிறது, விளையாடுறது எல்லா வேலையும் பண்ணுவாங்க. உங்கள் குழந்தையும் இதே மாதிரி இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் 2 குக்கர் இருக்குது. பட் ரீசெண்ட் டேஸில் என்னன்னு தெரியல, சரியாக சாப்பாடு வேக மாட்டேங்குது, இல்லாட்டி அடி பிடிக்கிறது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. லாஸ்ட் வீக் ஜெயச்சந்திரன் போயிருந்தப்போ 2 குக்கர் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒன்று வந்து 5.5 லிட்டர் கெப்பாசிட்டி, ஒன்று 3 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிறது. லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே ஃபீவர் கோல்டுன்னு இருந்ததுனால அதை ஓப்பன் கூட பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி ஓப்பன் பண்ணி மஷ்ரூம் பிரியாணி பண்ணிடலான்னு ஓப்பன் பண்ணியாச்சு. நான் இன்றைக்கி சீரக சம்பா ரைஸில் தான் மஷ்ரூம் பிரியாணி பண்ண போகிறேன். சீரக சம்பா ரைஸை ஒரு 1/2 hour முன்னாடியே ஊற வச்சுட்டேன். பிரியாணி ரெசிபிக்கு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய், நெய் சேர்த்து ஹோல் ஸ்பைஸை சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, புதினா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, பொடியாக கட் பண்ண வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அது கூடவே 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிட்டு பொடியாக கட் பண்ண மஷ்ரூம் சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பிரியாணி மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் குக் பண்ணிக்கலாம். மஷ்ரூம்லேருந்து தண்ணி நல்லா பிரிஞ்சு வரும். ஸோ தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஊற வச்ச சீரக சம்பா ரைஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் ரைஸ்க்கு 1.25 கிளாஸ் வாட்டர் தான் ரேஷியோ. நான் இன்றைக்கி 2 கிளாஸ் ரைஸ் எடுத்திருந்தேன். ஸோ 4.5 கிளாஸ் வாட்டர் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து லிட்டை க்ளோஸ் பண்ணி 2 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்தால் மஷ்ரூம் பிரியாணி ரெடி. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா உதிரி உதிரியாக வரும். ப்ரீவியஸ் மினி விலாகில் கிருத்வி குட்டிக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்ததா சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கிஃப்ட் வந்து இதுதான் பபுள் கன். ஆக்சுவலாக வந்துட்டு சின்ன பபுள் பாட்டில் வாங்கி கொடுத்தா கையிலலாம் ஊற்றிக்கிறான். ஸோ இதுவே கிஃப்ட்டாக கொடுத்தலான்னு சொல்லிட்டு தீபாவளி கிஃப்ட் இது தான். ஸோ சர்ப்ரைஸ்லாம் கொடுத்து முடிச்சுட்டு வெளியில் போயிட்டு பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தோம். இதுதான் இதோட இந்த vlog எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் எவ்ரி வீக் ஒரு லாங் வீடியோ, டெய்லி ஷார்ட் வீடியோஸ் அப்லோட் ஆகும். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். Until then, bye from Shamla's Kitchen. Thanks for watching. Bye bye.